தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துருக்கேன். 1 கப் நிலக்கடலையை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நிலக்கடலை வந்து சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிரும் அப்படிங்கிறனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க. ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்க்குறனால நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சீக்கிரமாகவே ஃப்ரை ஆயிரும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு பொரித்து எடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலையையும் இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு நல்லா குலுக்கி விடுங்க. இந்த மாதிரி தட்டை எடுத்து இந்த மாதிரி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஸ்பூன் வச்சு கலர்றது தான் ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்பூனில் கூட கலரலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டைம்ஸ் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.